சரண்யா. நான் பாண்டிச்சேரியில் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ணா பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் தமிழ் ஆசிரியை. நான் இப்பொழுது திருக்குறளில் கல்வி தொடர்பான ஒரு அழகான கதையை தான் கூறப்போகிறேன். அனைவரும் கவனிக்க வேண்டும். சித்தூர் மாவட்டத்தில் சந்திரகிரி என்னும் ஒரு ஊர் இருந்தது. இது வரலாற்று புகழ் பெற்ற நகரமாகும். இந்நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர்களை சந்திரகிரி மன்னர்கள் என்று அழைத்தார்கள். இம்மன்னர்களது ஆட்சியை அவர்களின் அழிந்த கோட்டையும் மற்றும் அகழியும் நினைவுபடுத்துகின்றன. அந்நகரத்தில் நாகம்மாள் என்று ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அந்த பெண்மணி ஒரு அந்தணனின் மனைவி ஆவாள். நாகம்மாளின் நல்வினை பயனால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றோர்கள் அந்த ஆண் குழந்தைக்கு திம்மரசு என்று பெயர் சூட்டி அருமையாக வளர்த்து வந்தார்கள். பிறகு இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு கோவிந்தராசு என பெயர் சூட்டினார்கள். பிறகு மூன்றாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு கிருஷ்ணாம்பாள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். திம்மரசு, கோவிந்தராசு, கிருஷ்ணாம்பாள் இவர்கள் மூவரும் சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஒரு பெரிய கொள்ளை நோயால் அவர்களின் பெற்றோர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். தாய் பறவையை இழந்த சிறகு கூட முளைக்காத குஞ்சுகள் போல அவர்கள் மூவரும் அல்லல் உற்றார்கள். அதனால் அவர்கள் உண்ண உணவில்லை, உடுத்த ஆடை இல்லை, மிகவும் வறுமையில் வாடினார்கள். அப்பொழுதுதான் புரிந்தது திம்மரசுக்கு, நம்முடன் பிறந்தவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடைய கடமையாகும் என்று. ஆனால் திம்மரசோ ஒரு இளைஞர். அவர் என்ன செய்வார்? பாவம், வீடு வீடாக சென்று பிச்சை வாங்கி தம்முடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து அவரும் உண்டு எப்படியோ காலத்தை கழித்து வந்தார்கள். திம்மரசு பிச்சை வாங்க செல்லும் பொழுது அவர் உள்ளம் உருகும், உடல் நடுங்கும். அவரது மென்மையான முகத்தில் பெரும் துன்பம் தோன்றும். கண்ணில் நீர் நிறைந்து வழியும். பிச்சை இடாதவரின் கடுஞ்சொல்லும் சுடுமுகமும் அவர் துன்பத்தை மேலும் மேலும் வளர்த்த வண்ணம் பெறுகின்றன. அந்நிலையில்தான் திம்மரசின் பிஞ்சி மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்னவென்றால், நாம் எப்படியாவது படித்து விட்டால் இந்த இழி தொழிலை விற்றுவிடலாம் என்று நினைத்தார். அந்த வருத்தமே அவரை படித்தே ஆக வேண்டும் என முடிவுக்கு வர செய்தது. அன்றே அந்நூரில் இருக்கும் ஆசிரியரை போய் அடைந்தார். அவரை வணங்கி நின்றார். ஐயா, நான் படிக்க வேண்டும், அதுதான் என் விருப்பம். பிச்சை எடுப்பதோ கந்தலாடை அணிவதோ எனக்கு விருப்பமில்லை. உங்கள் அடியனுக்கு கல்வி செல்வத்தை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என மனமுருகி அழுதான். இதை கேட்ட ஆசிரியர் தன் கையில் இருந்த பிரம்பை கீழே வைத்தார். சிறுவனாக இருந்த திம்மரசை கூர்ந்து நோக்கினார். சிறுவனே, உன்னுடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. இது எல்லோருடைய மனதிலும் இருக்கும் ஒரு அழுக்கில்லாத ஆசை. இங்கு இருக்கும் பனையோலையே உன் பெரு வாழ்வளிக்கும் பொன்னேடுகள். இந்த பனையோலையில் எழுதி தருகிறேன், நீ படித்துக்கொள் என்றார். அதை கேட்டதும் திம்மரசின் உள்ளம் குளிர்ந்தது, முகம் மலர்ந்தது. அன்றே திம்மரசு படிக்க தொடங்கினார். எந்த நேரத்தில் எந்த வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்து கொண்டார். முறைப்படி கடமை புரிந்தார். திம்மரசு தெலுங்கில் ஓரளவு அறிவு பெற்ற பின் வட மொழியையும் பயின்றார். இரு மொழிகளிலும் இருக்கும் இலக்கணங்களையும் கற்றார். அதன் பின்னர் சாஸ்திர நூல்களையும் நீதி நூல்களையும் கற்று பெரும் புலமை அடைந்தார். திம்மரசு இரவு பகலாக 20 வயது வரை கற்றார். கல்வியும் ஒழுக்கமும் அவருக்கு இரு கண்களாக இருந்தன. தன் ஐயங்களை போக்கிக் கொள்ளவும் நூறு பொருளை அறிந்து கொள்ளவும் பலர் அவர் குடிசைக்கு சென்றனர். உணவு தேடி வீடு வீடாக சென்ற திம்மரசை பொருள் தேடி வந்து சேர்ந்தன. அவருடைய ஓலை குடிசை உயர்ந்த மாளிகையாயிற்று.
தன்னுடன் பிறந்தவர்களையும் நல்ல முறையில் படிக்க வைத்தார். அவர்களும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். தன் அண்ணனை நினைத்து இருவரும் மிகவும் பெருமை அடைந்தார்கள். பின்னாளில் திம்மரசு ஒரு நாட்டின் மந்திரியாக உயர்ந்து பெரும் புலமை அடைந்தார். இதன் திருக்குறள்: கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்று பெற. இதன் பொருள்: இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தான் கல்வி செல்வம் சிறந்த செல்வம். ஏனைய செல்வங்கள் எதற்கும் இணையாகாது. மாணவர்களே, இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா கல்வியின் அவசியத்தை? காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.